என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. அந்த மலை மேல ஏறுது பேரு பண்ணல, எல்லாம் அதுவே பண்ணிக்குது. ஆமா ஏன்டா பயப்படுற? போலாடா சல்லுன்னு. ஏய் ஆடா கம்முன்னு. ஏன் கண்ணு பயப்படுற? ஸ்னோ ரைடரே இப்படிதான் இருக்கணும். டேய் எகிரிலாம் குதிக்க கூடாது. பிரேக் பிடிக்காது தங்கம். நான் ஏன் பிரேக் பிடிக்க போறேன்? பிரேக் பிடிச்சா தானே வழுக்கும். சிக்கன் சில்லி குஸ்கா பிரியாணி வேணும். கடைசியா பாக்குறியா? பிரியாணி சாப்பிட்டு பாக்கையா கீழே பாக்காதீங்க, நான் கீழே பெரிய குழினா. வலி மாதிரி செக் பண்ணா. என்னால் கொஞ்சம் முடியல, நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இவன் வந்து ஆஃப் ரோட் பண்ணிட்டு இருக்கான். இது ஆஃப் ரோடான்னு கேட்டிங்கன்னா ஸ்பிட்டி பக்கம் வந்தால் தான் தெரியுது ஆஃப் ரோடா இல்லையான்னு உங்களுக்கு. இது எவ்வளோ டேஞ்சராக இருக்குது தெரியுமா? ரோடு கிடையாது சார், இது ஆக்சுவலாக ஃபுல்லாக மண்ணு தான். இது அப்பப்போ சரிஞ்சு விழுந்து போயிடும். தலை தான் குப்புன்னு அடிக்குது எனக்கு. எப்போ நம்ம டெஸ்டினேஷன் வரும்? இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குது. யாருமே இல்லை. கார் ஏதாச்சும் வந்துச்சு அந்த பக்கம்? கேட்டானுங்களா நீ? அந்த இவனுங்க பஞ்சாப்காரங்க 2 பேரும் வந்தானுங்களா? அவனுக்கு போயிட்டானுங்களா? இன்னும் அங்கே போகணும் போல். ஆனால் இங்கே வந்து இப்போ ஸ்னோ கம்மியாக இருக்கு சார். நாம் எதிர்பார்த்த ஸ்னோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்த்தேன். அது வரல, அதுதான் கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. அந்த மலை மேல ஏறுது பேரு பண்ணல, எல்லாம் அதுவே பண்ணிக்குது. நினைச்சியா? ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடுது, பிரேக்கும் ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்குது. அங்க போகுதா? நான் மேல போகுதுன்னு நினைச்சேன் வழி. இங்க எப்படி இவங்களாம் நடந்து வராங்க? எனக்கு கொஞ்சம் தூரம் அங்க ஏறி இறங்கினதுக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. இவங்களுக்கு நடந்து பழக்கமா இருக்கு. இவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது, லேசியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் தடா புட்டான்னு எகிரி குச்சுன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது நமக்கு. எங்கடா போகுது? உள்ள ஊருக்குள்ள போகுது. ஏன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சேலத்தில் விட்டா என்ன ஆகுறது? வெயிலுக்கு வந்துடுவாங்க. சேலத்தில் தானே வெயில் அதிகம், இங்கே பனி அதிகம். பெங்களூர்லாம் விட்டா பெங்களூர்லாம் ஒன்றும் இல்லை. சென்னை விட்டா அவ்வளோதான். சென்னை, மதுரை, இது சேலம், இது 3 தான் இருக்குல்ல வெயில் அதிகம். அப்புறம் தஞ்சாவூர் அப்பப்போ வந்துட்டு போவோம். பயங்கரமாக இருக்கு. ஆனால் பார்க்க ரசிக்கவும் முடியுது, அழுவு செய்யவும் முடியுது. அழகு ஆபத்துன்னு எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, எந்த பொருளும் அழகாக இருக்கோ அது ஆபத்து அதிகமாக இருக்கும். இங்கே வருங்க, அங்கே தெரியுது பாருங்க, அந்த ரோட்டுக்கு போகணும். இப்படியே மலை மேலேயே ஏறி இறங்கிட்டு பாருங்க. ஃபுல்லாக டேஞ்சர் ரோடு தான். நைட்டில் வருவோமா? இங்கே நைட்டில் வரலாமா? ஆமாம், இங்கே வர ஃபாக் லைட் வரும், போகட்டும் வரக்கூடாது. சரி, இத்தனைக்கும் இந்த 35 கிலோமீட்ரு மொத்தமாக 150 கிலோமீட்டர் தான் இன்னைக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ரைட் பண்ணி வந்துட்டுருக்கோம். நல்ல வேலை பியர்லாம் ஷேவ் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சேன். இன்னொருத்தன் முழுக்கட்டின்னு இருக்கான், எதுவுமே போடாமல் இருக்கா தான் சொல்கிறலாம். இந்த ஊருக்காரனா தான் இருக்கான். ஆல்ரெடி மூஞ்சி பார்க்க நெப்போலியன் பேர் தான் இருக்கு. நெப்போலியன் சரக்கு பேரா? நேபாளி மாரி இருக்கான். இதில் இவன் வேற பனியன் கழட்டிட்டு ஸ்னோவில் வேற நடக்கிறான். இந்த ஊருக்காரனா தான் இருப்பான். எதுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் ஊருக்கு போய். உங்கள் அப்பா அங்கேருந்து பையன் தூக்கிட்டு வந்துட்டாரா? தலை குப்பு அடிக்கிற மாதிரி படுத்து தூங்கிறவா? எதுக்கு நான் எந்திரிச்சேன்? இவன் 2 டைம் பிரேக் அடிக்காமல் இருந்தால் நான் எந்திரிக்காமல் இருந்திருப்பேன். பிரேக் அடித்தா வண்டி கோணையாக போய் இழுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் பிடிக்கல.
இதில் இன்னொன்று கடுப்புனா நைட்டு தூக்கமே பிடிக்காது சார். நைட்டு பனி இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போயுமே மைனஸில் தான் இங்கே இருக்குது. இப்போ எவ்வளோட மைனஸு? இங்கே வேறு நெட்ஒர்க் வேறு கிடைக்காது அவ்வளோவா. இது ஒரு சந்தோஷம் என்னென்னா எங்கள் வீட்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்காது. இதுனா நைனே என் பொண்டாட்டி ஒரு பக்கம் கால் அடிப்பான், எங்கள் அம்மா ஒரு பக்கம் கால் அடிப்பாங்க, எங்கள் அப்பா ஒரு பக்கம் கால் அடிப்பாங்க. இப்போ டவர் கிடைக்காதா? நான் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டேன் இங்கே டவர்லாம் இல்லைன்னு. அப்படியே டவர் வந்தாலும் 2 நாள் நான் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு சுற்றுவேன். அங்கே பாருங்க ஃப்ரிட்ஜு கம்மியாக இருக்குதுல்ல. இப்போ நாம் வண்டி விட்டோம். நான் கிராக்ஸ் போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன். பனி பெய்யுது. எங்கே பெய்யுது? எப்படா அவன் கேட்பான்னு நினச்சிட்டு இருந்தானோ சொன்னோன்னே இறங்கி ஓடி போயிட்டான். டேய் எப்போ கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? கேட்டுன்னு பொசுன்னு இறங்கி ஓடி போய் வெளியே நின்றுக்கிட்ட. இங்கே பாருங்க கிராக்ஸ் போட்டுட்டு ஸ்னோவில் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஐஸ் ஆகுதுக்குள்ள உள்ள ஓடுறேன். டேய் என்ன தரம் உள்ள போட்டீங்க? சீட்ல ஐஸ்னா இப்போ ஏன்டேன் போலாமா? 4 மணி காட்டுது. ஏன்டா பயப்படுற? போலாண்டா சல்லுன்னு. இவ்வளோ நேரம் 20லயே வந்துட்டு தானே ப்ளீஸ்ண்ணா. ஏய் எப்போ உன்ட்டு கொடுத்தேன் தெரியுமா? அப்ப வந்துட்டு டைம் வந்து 2:30 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு போட்டுச்சு. அதுக்கு மாத்தவே இல்லை. ஏய் ஆடா கம்முன்னு நான் என் கண்ணு பயப்படுற. ஸ்னோ ரைடுனா இப்படிதான் இருக்கணும். டேய் எகிரிலாம் குதிக்க கூடாது. எகிரி குதிக்கலாம் வா. தங்கம் பிரேக் பிடிக்காது தங்கம். நான் ஏன் பிரேக் பிடிக்க போறேன்? பிரேக் பிடிச்சா தானே வழுக்கும். இல்லண்ணா நாங்க மேகி சாப்பிடுற மாதிரி. நீங்க பேசாம படுத்துங்க. பின்னாடி இப்பதான் குஷியா இருக்கான். எனக்கா போர் அடிக்குது. என்னடா வண்டி மாட்டு வண்டி மாதிரி விட்டுட்டு இருக்கான்ட்டு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பேக் வீல் இருக்கும். இதுல ரவுண்ட் வீடு இல்லாமா? நீமாசா ஹோம் ஸ்டே. நீமா ஹோம் ஸ்டே. அவன் போயிட்டான்டா. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எங்க கட் அடிச்சா எப்படி வண்டி இழுக்காதுன்னு. அதுவும் இல்லாம அவன் என்ன ஹைவேஸ்க்கு போற டயர் போட்டிருந்தான். கிரிப் டயர் கூட கிடையாது. வண்டி 30ல போகுது காய்ஸ். 40ல போயிட்டு இருக்கேன். நான் 20 தாண்டலண்ணா. நீ தேடிக்கிற முதல்ல தாண்டி. நீ இல்லண்ணா புலி குட்டி 10 அடி பாஞ்சா எப்படின்னா நீ பிரேக் அடிக்கும் போது ஒரு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நீ கிளட்சை விட்டுட்டு பிரேக் அடிப்பாரு வண்டி திரும்பாது. நீ நல்லா கிளட்சை அழுத்திட்டு பிரேக் அழுத்தினா வண்டி திரும்பிடும். நீ என்ன மாதிரி கேட்டகரி? நான் வந்து கிளட்சை அழுத்திட்டு பிரேக் அடிப்பியா இல்ல ஈவனா பிரேக் அடிப்பியா? நான் ஈவனா ரெண்டையும் ஒட்டுக்கா அழுத்துவேன். ஏன்னா வண்டி வீல் ரொட்டேஷன்லயே தானே இருக்கு. ஸோ வந்து உன்னோட மூவ்மெண்ட் இப்படின்னு ஆகாது, அப்படியே போகும். இதெல்லாம் நான் எங்க கத்துக்கிட்டேன்னு கேளு. GTA கேம்ல. GTA கேம் எத்தனை டைம் நான் ஸ்னோல ஓட்டிருக்கேன். அதுல காட்டுண்டா உள்ள. அன்னைக்கு ஒரு தடவை 4th ஃப்ளோர்ல தூக்கி சொல்லுவீங்க அந்த மாதிரியா? அதேதான். அதெல்லாம் நிறைய 10th ஃப்ளோரா. அது பேருனா இன்னொன்னு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கேம் இருக்குல்ல, அதுலயும் ஓட்டி கத்துக்கிட்டேன் பிளே ஸ்டேஷன்ல. பாக்குறேன் இந்த மலையில இப்படி ஏத்தவா? நான் வீடியோ எடுக்கிறேன். 5 ஸ்டார் இதுனா போலீஸ் கேஸ் ஏத்துங்க மேல. 5 ஸ்டார் போலீஸ் கேஸ்னா பரவாயில்லடா. கேஸுக்கு ஜெயிலுக்கு போக கூட நாம இருக்க மாட்டேன்டா. ரிஸ்க்லாம் எங்களுக்கு குஸ்கா சாப்பிட்ற மாதிரி. அடங்காத சிக்கன் சில்லி குஸ்கா பிரியாணி வேணும். கடைசியா பாக்குறியா? பிரியாணி சாப்பிட்டு பாக்கையா கீழே பாக்காதீங்க. நான் கீழே வெளியே குளினா அதுக்கு நீ கீரை கூட இடம் பார்க்க கூடாது. கீரை பார்க்காம போடலாம்ண்ணா. காசா 19 கிலோமீட்டர் பாருங்க. 25 கிலோமீட்டர் தான். அப்படியே ரசிச்சுட்டு போலாம். வா ரசிச்சுட்டு போனா 4 நாள் அங்க போய் சேர முடியாதுடா. அவன் பாரு அங்க போயிட்டான். அவனை பார்த்து நான் ஓவர்டேக் பண்ண வைப்பேன். ஐயோ ஓவர்டேக் பண்ணுவான்னு. வேற யாரா நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போனது? இவன் மட்டும் தான். இல்ல இல்ல ஃபார்ச்சுனர் அவன்லாம் புடி முடியாது. இவன் மட்டும் தான் விட்டு கொடுத்துட்டோம். நல்ல மேகி சாப்பிடுறோன்னு.
அவன் எல்லாம் வழி கொடுத்து தான் போனான். இவன் மட்டும்தான் ஹார்ன் அடிச்சு இது பண்ணி விட்டான். எஸ், பலிக்கு பலி வாங்கிட்டான். எஸ், பீஸ்ஃபுல்லா இருந்த மைண்ட பீஸ் ஆக்கிட்டான். இப்ப சுப்பா ஸ்ரீவல்லியை கால் பண்ணுங்க. இல்ல இல்ல, ஸ்ரீவல்லி கால் பண்ணா இவரு இதாயிருவாரு, கூல் ஆயிருவாரு. இங்க இருக்க கூலிங்கே தாங்க முடியாம உள்ள கொண்டுக்கிறோம். ஏய், நான் கிராக்ஸ் போட்டுட்டு ஓடி சுத்திட்டு இருக்கேன். பாத்தீங்களா, இவரும் வடக்கு பையர் தான். இல்ல, நான் ஹீட்டர்ல ரொம்ப நேரம் காலை வச்சிட்டு இருந்தேன். அதனால இந்த ஒரு 5 நிமிஷம் தாங்கும். ஏய், எதுக்குடா டயர் திரும்புது? இல்லையாண்ணா, டயர் மேனுஃபேக்சர்ட்ட போய் கேட்போமா? ஆப்போசிட்ல எவனோ வண்டி வந்தாதான் முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் ஏறிட்டு போவேன். எதுக்கும் அடங்காதவன் யாரு? நீங்க தான். எங்கடா போயிட்டான் அவன்? போயிட்டானா? விடுங்கண்ணா. அவன் ஃபர்ஸ்ட் ஸ்பிட்டி போறானா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்பிட்டி போறானான்னு பார்க்கலாம். அவன் ஸ்பிட்டியே போகலண்ணா. அவன் ஓரமா மாட்டு தூக்கிட்டு எங்கேயோ போறானா. என்னடா ஆப்போசிட்ல லாரி வருது? லாரியா? அவன் அங்கேயே எழுதில நீங்க வர ஸ்பீட பார்த்துட்டு. நான் அவனை கிட்ட நெருங்கிட்டோம். ஏய், இசுசு வண்டி மீத்துனுச்சு தான் நம்மளே. இல்லையே, இசுசு போனுச்சு, நம்மள ஓவர்டேக் பண்ணி போனுச்சு. ஓவர்டேக் பண்ணி போச்சா? ஆமா. இஷ்யூ இல்லையே. டேய், இவனுங்க யாரா ரைடர்ஸா? வாவ், என்னங்க 4x4? டேய், இவனுங்க இது ப்ரொஃபஷனல் இது போல. வாட்டர் ஃபால்ஸ். நான் வாட்டர் வாஷ் தாங்க. கீழே பேர் நடந்து போறாங்க. நாம தான் அங்கேயே வாட்டர் ஃபால்ஸ்ல எடுத்துட்டோமே. டேய், அங்க பாருடா, டயர் மேல வச்சிருக்காங்க, தூக்கிட்டு வந்தலாம். அண்ணா, அது தார டயரே இல்லண்ணா. முன்னாடி ஒருத்தன் போயிட்டான். ஆமா, அவன் போயிட்டானா ஸ்பிட்டி வேலையை போய் தூங்கிருப்பான் அவன். யாரு? அவன் தான். எவன்? முன்னாடி போனான்ல. வேற நாம போய் தூங்குறோம் பேரு. வலி மாதிரி செக் பண்ணடா. பின்னாடி ஒருத்தன் சிரிக்கிறான்டா. அவன் சிரிப்பான். புலம்பல்ல அவனுக்கு சிரிப்பா இருக்குது. எனக்கு கேரட்டா இருக்குதுப்பா. டேய், இங்க பாரு, ட்ரிஃப்ட் போட்டு நிறுத்திருக்கான்டா ரோட்ட மறிச்சு. அந்த வண்டியை புடிச்சாச்சு. 4x4. நம்ம ஆர்ன் அடிச்சதுக்கு இங்க வந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்கானோ. ஆளு கூட்டுறானா தான் அங்க பாருங்க. போலாமா? ஏய், சுத்திரியா சுப்புடியா தலையாடுறானுங்க. சரிண்ணா, இவனை தான் பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் போனா ஃபார்ச்சுனர் பிடிப்போமா? இல்ல, ஜிசு ஒன்னு போனுச்சுடா. நான் முடிச்சிட்டு தானே இருந்தேன். நீ பார்க்கலையே. வண்டி ஓட்டிட்டு தான் எனக்கே தெரியல போச்சு. ஸ்னோ டயர்ல பட்டு எப்படி பறக்குது பாரு. இல்ல, நாம அங்க மேகி சமைச்சிட்டு இருந்தோம்ல, அப்ப போனோம். ஓகே ஓகே, கேரி ஆன். நானும் எங்கடா மேகி இதாக மாட்டேங்குது நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ரெஸ்டாரண்ட் மாடா உங்களுக்கு லைஃப் டைம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்படி போறோம்ல, அப்ப சடனா இப்படின்னு திருப்ப கூடாது. பிரேக் அடிச்சு ஒண்ணு நீ பிரேக் அடிக்காம திருப்பலாம். அவன் முழிக்க என்னன்னா வந்துட்டு தான் திடீர்னு திருப்பலாம். என் நம்மளால சொல்லிடுறானு. எனி ஹெல்ப் கேளு, எதை ஹெல்ப் பண்ணுமான்னு. எனி ஹெல்ப்? இரு, வண்டி காடி அங்க நிறுத்திட்டு வரேன். அங்க காடி நிறுத்திட்டு வரேன். நம்மலாம் யாரு ஹெல்ப்புக்கு ஹெல்ப் பண்றீங்க? இல்ல பார்த்தா. ஓ மை காட். கோட் இல்ல, காட். பயத்துல தப்பா பேசுறேன். ஏய், நம்ம இந்த ஸ்டெப்னி டூல்ஸ் எடுத்துக்குறா. ஓகே. அவன் தனியா குழுல என்ன பண்ண போறான்? அப்போ பிளான் எஃப் அப்சர்வ் பண்ணலாம். இங்கேருந்து மணாலி ரூட் வரைக்கும் ஒரு இடத்துல பந்த் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அலோடு இல்லைன்னு ஒரு ரோடு சொல்லுவாங்கல்ல, அது வரைக்கும் தொட்டுட்டு யூடின் போட்டு ஒரே வந்துடலாம். ஏன் ஏன் வந்துடலாம்? சும்மா தொட்டு இந்த வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, எக்ஸ்ப்ளோர். ஓகே, என்ன மாசா இருக்குது. ஸோ ஹெச்ஆர் நாங்கள் வந்து பிளான் எஃப் தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்துட்டு பிளான் இசட் வரைக்கும் ஒரு பிளான் வச்சுட்டு வந்தோம். எப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வர முறை எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. டேய், இதுக்கு அடுத்த சிட்டி என்ன இருக்குன்னு பாரு வினித்து. இதுக்கு அடுத்த சிட்டி இங்கே போகுதா? ஏன்னா இது வந்து ஃபேமஸ் சிட்டி.
ஸ்பிட்டி வேலி காசா அது வந்துட்டு ஃபேமஸ் சிட்டினால ரேட் அதிகமா இருக்கும். நமக்கு தெரியாது அப்ப ஏற்காடு இதெல்லாம். ஏன்டா நீ ஒரு பிசினஸ் மேன்னு அப்புறம் உனக்கு தெரியலையா இது? ஏய் இதுக்கு முன்னாடி ஒரு மேப் இருக்கு, அது போடு. ஃபோன் வயர் கொஞ்சம் லென்த்தா வச்சாங்க, போடு. ஸோ நம்ம பிளான் எஃப் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ தூரம் அங்கே போகுதோ அடுத்த சிட்டி போடு. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த ஆர்வம் நம்ம படிப்பில் காட்டியிருந்தோம்னா நம்ம ஒரு ஜனாதிபதியாவோ இருப்பேன். யார் அவர் தான் இது ஜனாதிபதி தான் நினைக்கிறேன். ரொனால்டோ ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர்னா. அவர் படிக்கவே இல்லைண்ணா, அவர் படிக்கவே இல்லை. ஆனா இப்ப படிச்சிருப்பாருல்ல. இப்ப படிச்சிருப்பாரு. இங்க இருந்து அடுத்த சிட்டி எத்தனை கிலோமீட்டர்னா 4 கிலோமீட்டர்ல இருக்கு சார். அது ஒரு சின்ன சிட்டியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு லக் இருக்கு 1000 குள்ளார, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நான் எடுத்து கொடுத்த போட்டோ நீ எடுத்து கொடுத்த போட்டோ பாடுறாடி. நல்ல வேலை வினித்து நீ கடைசி டைம்ல ட்ரிப்புக்கு வந்த எனக்கு போட்டோ எடுத்துறதுக்குன்னு. இங்க பாருங்க எப்படி எடுத்து கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க அல்டிமேட். இன்னைக்கு இவே ரூம்ல தூங்க வேணாம், ஃபுல்லா உட்காந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்சிடலாம். ஒரு படம் நாளைக்கு இந்த வழியா தான் போவோம். இன்னொரு போட்டோ எடுக்கணும், இன்னொரு போட்டோ இந்த வழியா எடுத்தே ஆகணும். நாளைக்கு இந்த வழியா தானே போவோம். ரிட்டர்ன் இந்த வழி தான், வேற மாற்றம் இல்லை. அப்படி அந்த வழியா போற மாதிரி தான் போய்க்கலாம். இந்த வழியா போன ஒரு போட்டோ. நம்ம ரிட்டர்ன் போகும்போது நான் ஸ்டாப்பா எந்த ஒரு வீடியோ படிக்கறடி. நம்ம ரிட்டர்ன் வரும்போது நான் ஸ்டாப்பா போனா தான் அந்த டைமுக்குள்ளார நம்மளால வீட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரியே ஒரு 3-4 மணிக்கு நிறுத்துவோம். இல்ல காலைல நேரத்தோட வண்டி எடுப்போம், ஒரு 5 மணிக்கு அப்படியே வண்டி எடுத்துடலாம். நாளைக்கு இல்ல நாளைக்கு. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் பனி உள்ள போகலாம். அவர் என்ன ஊர் சொன்னாரு? கசோல். அவர் சொன்ன ஊருக்கு போட்டா 4 கிலோமீட்டர்ல பாப்போம். அவர் ஊர் பேர் சொன்னதுன்னு சொல்லு. கசோல் சொன்னாரு. கசோல் தான் தாண்டி வந்தோம். கசோல் மணாலியில இருக்குடா. கிபர் எத்தனை கிலோமீட்டர்? கிபருக்கு பக்கம் தான். எத்தனை கிலோமீட்டர் போடு? 5 இருங்க அது இல்ல 11. ஓகே, 1 மணி நேரம் போகணும். அரை மணி நேரமா? இல்ல 17 கிலோமீட்டர், அரை மணி நேரம். ஓகே, இங்க போற வழியில தானே அந்த ஊர் இருக்கு. அந்த ஊர் தாண்டி தான் நம்ம போக போறோம். அப்புறம் ரோட் வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே இந்தா கொஞ்சமா அடி வெளியே வருது. ஆனா கிப்பர் வந்து நம்ம இந்த ரோட்டை விட்டு வெளியே போகுது. இந்த ரோடு விட்டு வெளியே போகுதா? ஆமா, போய் இந்த ரோட்டை விட்டு ரைட்ல போகுது. நாம இந்த ரோடு எண்டுக்கு போக முடியாது. கிப்பர்னா கொஞ்சம் வெளில போயிடும். இப்பவே வெளில போயிடும். அப்ப கிபருக்கே போயிடலாமா நம்ம? அரை மணி நேரம் தானே. ஆனா இங்க பாருங்க இப்படி போகுது. இங்க தெரியுது மேல. ஆனா இது வந்து இப்படி கீழே போகணும். நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல இந்த வழியில தான்டா அவங்க பிப்ரவரியில வந்தாங்க. பிப்ரவரி வந்தா இந்த இடம் ஃபுல்லா ஸ்னோ ஆயிடும், இந்த மலையே தெரியாது. அதுதான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாம் இது அப்படின்னு இருக்கு. ஏசி ஆன்ல இருக்கு. அது ஒரு சின்னது. ஓகே. காலேஜ் இங்க காலேஜ்லாம் இருக்கா? காலேஜா? ஸோ நம்ம கிபரே நம்ம போவோம். அதுலேயே நிறைய ஊருக்கு அதில் பார்த்து என்னன்னு பார்த்துக்கலாம். அங்கேயே ஸ்டே போட்டுருவோம். அப்போ அங்கேயே ஸ்டே போட்டோன்னா அங்கேயே ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வந்துடலாம். இல்லை இங்கேருந்து கிபருக்கு ஒரு நாள் போகிற மாதிரி இருக்கும்ல. பிளான் டி. அங்கே வந்து மணாலி ரோடு கேன்சல் ஆமா. என்ன பண்ணுறேன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு அது பேர் என்ன உக்காவா கிக்காவா என்ன ஊர் அது? அதை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிடலாம். நான் ஸ்டாப்பா அப்படியே அப்படியே பொறுமையா அவ்வளோதான் ஊருக்கு. நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கார்டு வேணுமா? இங்க வந்துட்டு இந்த வழியா, அதாவது ஸ்பிட்டியிலேருந்து மணாலி ஒரு ரோடு இருக்கு, அது வந்துட்டு பந்த் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு சவுத் சைடு கன்னியாகுமரி. யா கன்னியாகுமரி எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்க, ஆனால் குளிர் ஓரளவுக்கு டேலி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ரூம் நாங்கள் தேடணும் சீக்கிரமா. ரூம் ரேட் கம்மி எங்கே கிடைக்கும்? கீழே
per person 1200 या 1300. அவ்வளோண்ணா எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 ரூபா छोटा छोटा எல்லாத்துக்கும் 4 members 1000 भैया फूड नहीं फूड नहीं ओनली स्टे Stay, फिर तो आपको पता करना पड़ेगा. कितने किलोमीटर? इंग्लिश आपको खुद ही पता करना पड़ेगा. 1900 फॉर normal rate. நார்மல் ரேட் Okay. சரி வாங்க சேர்த்துக்கலாம் 500 1600. Okay, मार्केट काजा मार्केट में go. कासा मार्केट சரி நம்ம இப்படி சுற்றி பார்த்துட்டு போகலாம் இவன் ஆள் பிடிச்சி தரான் டேய் வாழ ஓடிடலாம் டேய் சாப்பிடலாம் டி கையில் விழுந்துருச்சு सॉरी ஒரு 1700 இருக்கு 1700 வந்துருச்சு இருக்கா என்கிட்ட இருக்கு கொஞ்சம் 2000 குள்ள தான ஒரு ரூம் இந்த எடுக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் அலைஞ்ச பிடிச்சி நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு ரூம் கேட்கலாம்டா தேடினா கிடைக்கும் ஆனா என்ன ஒரு 1000 வச்சிருந்தானே தேடினா கிடைக்கும் தேடலினா கிடைக்காது அந்த மார்க்கெட்ல இங்க ஒரு மார்க்கெட் இருக்கான் அந்த மார்க்கெட்ல போனா நல்லா சீப்பஸ்ட் ஃபுட்டும் அங்கே கிடைக்குமா எல்லாம் அங்கே இல்ல நான் சொல்றேன் நம்ம லாஸ்ட் டைம் தலைவணி ஆட்டியம் போட்ட தலைவனிலாம் ஒரு இடத்துல கொடுத்தோம் தெரியுமா அந்த மாதிரி ஹோட்டல் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோயேன் ஓரளவுக்கு நல்லதா கிடைக்கும் ஓ நம்ம தான் தலைவணி ஆட்டியம் போடவே இல்லையே கண்ணாடி கொடுங்க நான் வராது ஓகே இப்போ வந்து மேப் எடுங்க மேப் எடுத்து இங்க முன்னாடி ஏதாச்சும் ஹோட்டல் செக் பண்ணுங்க காஸ்ட்லி கம்மியா அதாவது பில்டிங்கா பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கும் ஸோ நீங்க வந்துட்டு ரேட்டு பில்டிங் எல்லாமே கொஞ்சம் கூடாத மாதிரி இருந்துச்சுன்னா அங்க ரேட்டு கம்மியா இருக்கும் கூடாரத்துல வாழ்றதுக்கு கார்ல வாழ்ந்துருவாங்கல்ல எதுவும் கிடைக்கலன்னா அங்க தான் வாழ்ந்தோம் டேய் தாருங்கடா கொனையா போயிட்டு இருக்குது என்ன பண்ணணும் மேப் நியர்பை ஏதாச்சும் தான் இதுக்கு மேல சிட்டி ஏதாச்சும் இருக்குதான்னு பாரு இதெல்லாம் இதுல போடுவாங்களா என்ன இந்த ஊர்லலாம் மேப்ல அதுதான் எனக்கும் தெரியல டேய் 1000 டீசல் இது சீட் பெல்ட் போடுறா சாரி 1000 டீசல் போட்டேன் நவுண்டு தான் வந்திருக்குது ஸோ நம்ம எங்க லாஸ்டா டீசல் ஃபில் பண்ணோம் எங்க லாஸ்டா டீசல் ஃபில் பண்ணோம் இதுதான் சிம்லா சிம்லால போட்டோம் ஓகே அப்போ சிம்லா வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் சிம்லால போய் மறுபடியும் ஒரு டேங்க் ஃபில் பண்ணோம் அதுக்குள்ள தெய்வமே ஏதோ வந்துச்சுன்னா பரவாயில்ல அது எது வேற ஏதோ ஹோம் ஸ்டேனா ரூம் ரேட் எவ்வளோன்னு மட்டும் கேட்குறது தான் வேலை ஓகே 4 members 1000 அப்படின்னு மட்டும் கேளு இல்லைன்னா நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஏன்னா டைம் இருக்கு இறங்கி போ ஓகே அந்த இது கீ போட்டுக்கலாம் சீட் இந்த அந்த மாதிரி சின்ன சின்ன வீடாக இருக்குல்ல அங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் இங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கியர்லேயே இருக்கு செகண்ட் கியரில் தான் ஏற மாட்டேங்குது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது 177 இல்லை இதுக்கு 55 தான் நைட் 10 Sorry, மணிக்கு 55 மணாலி 5.5 ரோடு ஓப்பன்னா போயிடலாம் போலீஸ் எதாவது கேட்கலாமா எனி பாசிபிள் டு கோ தேர் அப்படின்னு We want to go soon. சேஃப்டிக்காக சொல்றாங்க நம்ம சீக்கிரமா போகணும். சேஃப்டி இல்ல ரோடு மோசமா இருக்குங்கிறத ஆமாம் இந்த மாதிரி தான் இதோட கொஞ்சம் இன்னும் மோசமாக இருக்கும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் அலையணும் ஆனால் இந்த பெரிய பெரிய ஆளுங்களோட பர்மிட் இருந்துச்சுன்னா விடுவாங்க தெரியுமா அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கோசமே அவங்களாம் விடுவாங்க